மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட 9 டாஸ்மாக் மதுபான கடைகளும் தடையின்றி செயல்படுவதாக அது குறித்தான காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட 9 டாஸ்மாக் மதுபான கடைகளும் தடையின்றி செயல்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட 9 டாஸ்மாக் மதுபான கடைகளும் தடையின்றி செயல்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒரு வாரமாகியும் 9 டாஸ்மாக் கடைகள் மூடுவதற்கான அறிகுறி கூட தெரியவில்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பரணிராஜ். பரணிராஜ், இப்ப விழுப்புரத்தில் மூடப்போவதாக அறிவிக்கப்பட்ட 9 டாஸ்மாக் கடைகள் தடையின்றி செயல்பட்டு வருவதாக சில காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பூர்ணிமா. தமிழகம் முழுவதும் பள்ளி, கல்லூரிகள், வழிபாட்டு ஸ்தலங்கள், பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் இயங்கி வரும் மொத்தம் உள்ள 105 டாஸ்மாக் மதுபான கடைகளில் பள்ளி, கல்லூரிகள், வழிபாட்டு ஸ்தலங்கள், பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய 9 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. குறிப்பாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகள், விக்கிரவாண்டி, செஞ்சி, திண்டிவனம் ஆகிய பேருந்து நிலையங்கள் அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகள் உள்ளிட்ட 9 கடைகள் மூடப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. ஆனால் இந்த அறிவிப்பு வெறும் அறிவிப்பாக மட்டுமே இதுநாள் வரை இருந்து வருகிறது. இந்த அறிவிப்பு வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் கடந்துவிட்ட போதிலும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் அறிவித்தபடி 9 டாஸ்மாக் மதுபான கடைகளையும் மூட அதிகாரிகள் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. விழுப்புரம், விக்கிரவாண்டி, செஞ்சி, மரக்காணம், வானூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பள்ளி, கல்லூரி மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் 30க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகள் இருக்கும் போது வெறும் 9 டாஸ்மாக் மதுபான கடைகளை மட்டுமே மூடுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது மட்டுமின்றி அந்த 9 கடைகளையும் கூட இதுநாள் வரை மூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பள்ளி, கல்லூரிகள், பேருந்து ரயில் நிலையங்களுக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடப்படும் என தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாள் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டும் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டாம் என தற்போது மேலிடத்தில் இருந்து வாய்மொழியாக உத்தரவு வந்திருப்பதன் காரணமாக ஏற்கனவே மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த 9 டாஸ்மாக் மதுபான கடைகளையும் மூட இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடப்படும் என அறிவித்திருப்பதை போல அறிவித்துவிட்டு தற்போது டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடாமல் நாடகம் ஆடி பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி பரணிராஜ்.